Hello, welcome to Cook It Simple channel. இன்னைக்கு நான் chicken frittata பண்ண போறேன். Frittata வந்து ஒரு இட்டாலியன் டிஷ். இது வந்து ஃபுல்லா எக் வச்சு பண்றது. இந்த frittataவை நான் chicken வச்சு ட்ரை பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ஒரு 250 grams chicken கொத்துக்கறி எடுத்து வச்சிருக்கேன். பொடியா நறுக்குன மீடியம் சைஸ் வெங்காயம் 2, தக்காளி 1, 5 டீஸ்பூன் chili powder, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் சோம்பு. இதுக்கு நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். பட்டர் கொஞ்சம், மொசரல்லா சீஸ் கொஞ்சம், சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன், ஆரிகானோ 2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் கொஞ்சம். நான் 3 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். ரெட், yellow, green. எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். ஒரு 5 டீஸ்பூன் பூண்டு பொடியாக கட் பண்ணிக்கணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். பொடி பொடியாக நறுக்குன வெங்காயத்தாள் கொஞ்சம். ஃபஸ்ட்டு நான் அந்த சிக்கனை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி சூடான பிறகு சோம்பு போட்டுட்டு, சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சிக்கன் கொத்துக்கறியை போட்டுறேன். இது வந்து சிக்கன் வந்து பெரிய பெரிய பீஸாக போடுறதோடு இந்த மாதிரி கொத்துக்கறியாக போட்டால் இந்த டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கரம் மசாலா போட்டுக்கிறேன். அதை நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதை மூடி வச்சுக்கிறேன். இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கணும், கிரேவியாக இருக்கக்கூடாது. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். சிக்கன் கீமா ஃப்ரை ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்டாட்டா செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் அந்த 5 முட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன். விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட விஸ்க் இல்லைனாலும் ஸ்பூன் வச்சு கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நல்லா நுர வந்துருச்சு. நான் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அது மேலே இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை போட்டுடுறேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் தான் செய்யணும். தோசைக்கல்லில் வந்து இதை ட்ரை பண்ணாதீங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த எடுத்து வச்சுருக்கிற 3 கலர் கேப்சிகமையும் போட்டுடுறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கேப்சிகம் வந்து ரொம்ப நேரம் வதங்க வேணாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் போதும். இப்போ அந்த பெப்பர் பவுடர் போட்டு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் முட்டையில், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. இது ஒரு 1 மினிட் வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் கீமா ஃப்ரையை இதில் போட்டுடுறேன்.
இது நீங்கள் சிக்கன் இல்லைனா கூட வெறுமனே வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணலாம். அதில் கொஞ்சம் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இப்போ நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை இந்த வெஜிடபிள்ஸ் மேலே நான் ஊற்றிடுறேன். எடுத்து வச்சுருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸை போட்டுடுறேன், ஆரிகானோ போட்டுடுறேன். இப்போது துருவி வச்சுருக்கிற மொசரல்லா சீஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போது மேலே லாஸ்ட்டாக கொஞ்சம் வெங்காயத்தாள் போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டுட்ட பிறகு இதை மூடி வச்சுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes அப்படியே இருக்கணும். இப்போ ஒரு 10 to 15 minutes ஆகிடுச்சு. நான் அந்த லிட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இது வெந்துருச்சான்னு தெரியறதுக்கு ஒரு கத்தியை இந்த மாதிரி உள்ளே விட்டு பார்க்கணும். உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா அது எதுவுமே ஸ்டிக் ஆகாது. ஸோ இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம அதை பிளேட்டில் எடுக்கலாம். இந்த மாதிரி பேன் வந்து தட்டில் வந்து கவுத்துட்டு தட்டு அது மேலே வச்சு திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்கள். ஃபிட்டாட்டா ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நான் இது உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். உள்ளே வெந்திருக்கா என்னன்னு நீங்களே பாருங்கள். பீஸா கட்டர் இருந்தால் கூட அது வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் கத்தி வச்சு கட் பண்ணுறேன். பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சிக்கன் ஃப்ரிட்டாட்டா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஹாட்டாக சாஸோட சர்வ் பண்ணுங்கள். மார்னிங் டிஃபன் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்காக நல்லா இருக்குங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.